ஆரம்பத்திலேருந்து நிறைய கருத்துக்கள் நான் உள்ளே இருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். எதுக்குமே எனக்கு சரியான பதில் கிடைக்கல. ஸோ அதனால் இனிமேலும் இது பொறுமையாக இருந்தால் சரி வராது அப்படின்னு தான் இந்த ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ ரவி அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப முடியல, உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் ஓய்வு எடுத்துக்கலான் இருக்கேன், அது வேண்டாம், இனிமேலும் வேறு யாராவது பார்த்துக்குங்க, நீங்கள் நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கமிட்டியில் சொன்னார். அப்போது இவர் சகோதரர் நாராயண் பாபு அவர்கள் ரொம்ப அன்போடு கேட்டார், இல்லைங்க இந்த ஒரு எலெக்ஷன் மட்டும் நீங்கள் இருங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம், இந்த ஒரு எலெக்ஷன் இருங்க அப்படின்னு கேட்டபோது அவர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு அறிவிப்பு வந்தது. திரு கதிர் அவர்கள் தலைவர், சதீஷ் அவர்கள் செயலாளர், ஷாஜிதா அவர்கள் பொருளாளர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேர் கமிட்டியில் எல்லாருமே அன்பாக கேட்டாங்க, இருங்க இருங்க இருங்கன்ட்டு. அவர் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க 3 பேர் தான் நிர்வாகன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே, சரி இது விஷயமா அண்ணங்கிட்டே நம்ம நேரடியாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னென்ன இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, கமிட்டியில் எல்லாருமே கேட்டாங்களே, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, எதுவுமே சொல்லாமல் போயிட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்களேண்ணே அப்படின். இல்லைடா விட்றா, அது போட்டோண்டா, நம்மளும் எவ்வளோ காலமாக இருந்துட்டோம், அதனால் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆரம்பத்துலேருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன், அதுக்கு சரியான பதில் கிடைக்கல. அப்போது நான் அண்ணங்கிட்ட என்ன சொன்னேன், இல்லைண்ணே 83லேருந்து கட்டி காப்பாற்றின ஒரு யூனியன் இது, அவ்வளோ சுலபமாக இதை டக்குன்னு விட்டுட்டு போயிட முடியாதுன்னு, அடுத்தது ஒரு நல்ல மனிதர்கள்கிட்ட இதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தப்பாக எடுக்காதீங்கன்னா, கதிர் தான் கேண்டிடேட்னு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா கதிரை எடுத்து நான் நிற்க வேண்டி வரும் அப்படின்னு அண்ணங்கிட்ட நான் ஓப்பனாக ஹாஸ்பிட்டலில் சொன்னேன். இப்போ நாங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு அணி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்ன உடனே திரு கதிர் அவர்களும் சதீஷ் அவர்களும் ஷாஜிதா அவர்களும் மறுபடியும் போய் அண்ணங்கிட்ட போய், சார் ராஜேந்திரன் சார் மறுபடியும் தனியாக அவர் ஒரு அணி ஃபார்ம் பண்ணி நிற்கிறாரு, அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் மறுபடியும் நீங்கள் நில்லுங்க, அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் போய் ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளோ பேர் கமிட்டியில் கேட்டாங்க, அங்கே ஒத்துக்க மாட்டேன்னாரு. இப்போ இவங்க 3 பேர் போய் கேட்டவுடனே சரிடா நான் நிற்கிறேன்டான்னு மறுபடியும் வந்தார். அப்போ நான் அண்ணங்கிட்ட சொன்னேன், நான் தவறாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் நின்னாலும் உங்களை எதிர்த்து நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா இது யூனியன், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தோம், எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், இவ்வளோ சந்தித்து வந்தோம். திடீர்னு போய்ட்டு யார்கிட்டையோ கொடுத்துட்டு வர்றதுன்னா சரி வராதுன்னா, நீங்கள் நின்னால் கூட நான் ஏற்று நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு அப்படின்னு. அதுக்கும் அவரால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. இவ்வளோ வருஷம் நடிகர் சங்கம், டப்பிங் யூனியன், சின்னத்திரை எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இவங்கெல்லாம் இப்போ வந்தவங்க, இவங்களை நம்புகிற அளவுக்கு நம்மளை நம்பலையே. அது இவரெல்லாம் என்ன உழைச்சிருக்கார், இவரெல்லாம் என்ன பண்ணியிருக்கார், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் எழுத்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இப்போ டப்பிங் யூனியன் எலெக்ஷன் நிற்கிது சார். நாங்கள் உபதலைவராக ஜெயிச்சு யூனியனுக்குள்ளே வந்தபோது ராஜேந்திரன் சார் உள்ளே வந்தார்னா யாரும் எழுந்திரிச்சு அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, யாரும் அவருக்கு விஷ் பண்ணக்கூடாது, அவர் காஃபி டீ கேட்டால் வாங்கி கொடுக்கக்கூடாது, நான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றது கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கேட்டால் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. என்ன இது, நானும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், ஒரு உபதலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், எனக்கே இந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருந்தோம். ஒரு யூனியனில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா நிர்வாகத்திட்ட சொல்லணும். உபதலைவர்கள், இணைச்செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களோ, அந்த 4 பேர் மட்டும் ஒரு முடிவு எடுக்கிறது, அவங்க போய் அண்ணன்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணன் என்ன சொல்கிறாரோ நமக்கு தெரியாது, அது உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகும். அந்த தகவல் மட்டும் எங்களுக்கு வரும். உள்ளே இந்த செகண்ட் டைம் ரவி அண்ணன் தலைவராகவும் செயலாளராக கதிர் அவர்களும் உள்ளே வந்த உடனே த கிங் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் ஒன்று ரெடி பண்ணாங்க. ஓகே, அவங்க வந்தாங்க, என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு டப்பிங் தேட்டர் கட்டணுன்னாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். சரி ஓகே, நீங்கள் கட்டினீங்க, எஸ்பிபி சார் பேர் வச்சிங்க, அதில் என்ன ஒர்க்கு நடந்தது,
ஒரு ஒர்க்கும் நடக்கலை. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் மெம்பராக வந்து சேர்ந்தாங்க. சார் நீங்கள் மெம்பராக வந்து சேர்ந்துருக்கீங்களா, வாங்க என்னங்க இது இந்த ஒரு கேரக்டர், இதை பேசி காட்டுங்க, லிப்பு கரெக்டாக சிங் பண்ணுறீங்களா, ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லை சார், எதுவுமே பண்ணலை. அது அப்படியே கிடக்குது. இப்போ அது யாரோட காசு? அதை கட்டுறதுக்கு உறுப்பினர்களோட காசு. அது அப்படியே இருக்குது. அதோடு சேர்த்து அந்த பில்டிங்கை இடித்தாங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ரவி அண்ணனை கூட 14 வருஷம் நான் கமிட்டி மெம்பர். ஓகேங்களா. விஜயகாந்த் சாரோட 6 வருஷம் அவருடைய தலைமையில் நான் கமிட்டி மெம்பர். சரத்குமார் சாரோட அவருடைய நிர்வாகத்தில் 3 வருஷம் நான் கமிட்டி மெம்பர். சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய ஃபவுண்டர், சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி, சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பினுடைய செயலாளர். இவ்வளவு பதவிகளையும் நான் அனுபவிச்சாச்சு. இப்போ என்ன புதுசாக எனக்கு பதவியா சார்? எனக்கு புரியல. எனக்கு பதவி ஆசை இல்லை சார். கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதை எடுத்துகிட்டு போய் சொன்னால், அதுக்கு தான் நான் சொன்னேன், 10 பேட்டியில் சொன்னேன், ரவி அண்ணனுக்கு ஆளுமை போயிடுச்சுன்னு. அதுக்கு உடனே எல்லாருக்கும் அவர் எப்படி நீங்கள் ஆளுமை போயிடுச்சின்னு. இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்களே பத்திரிக்கை பேட்டி பார்த்தீங்க, அது அண்ணன் கொடுத்த பத்திரிக்கை பேட்டியில். அதில் முன்னெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் உட்காரும்போது அவர் பக்கத்தில் கேஆர் செல்வராஜன் ஒருத்தர் உட்காருவார், நான் உட்காருவேன். நாங்கள் தான் 2 பேரும் அவர் பக்கத்தில். அவர் பேசும்போது நாங்கள் எல்லாம் கூட பேசினா அப்படி திரும்பினான்னா வச்சுக்கோ கப் சிப்புன்னு ஆகிடும். இப்போ அவர் கொடுத்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்க எல்லாருமே. அதில் பார்த்தீங்கன்னா ரவி அண்ணன் பேசும்போது கதிர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இவர்கிட்ட இருறா டே என்னை பேச ஒரு இருறான்றார். அப்படி இல்லை சார், ரவி அண்ணன் சிங்கம் மாதிரி வாழ்ந்தவர் இல்லைங்க. அவர்கிட்ட போய் கெஞ்சிறாரு இவர், ஆனால் அவரை மீறி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் சொன்னேன், அவருக்கு ஆளுமை போயிடுச்சு. கண்டிப்பாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.